வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காட் கலர் அல்ட்ரா வெஜ் ஷோ எபிசோட் 106 அண்ட் 107 ரெண்டு எபிசோடையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துலாம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இதில் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூனிவர்ஸ் 7ல் ஒரு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மோட்டல்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இதில் ஒரே ஒரு ஏலியன் குழந்தை மட்டும் தப்பிச்சிடற அப்படியே. பட் அந்த ஒரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஸோ போட்டு தள்ள வர கட்ட ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அந்த ஒரு டீமனை ஒரு பிளாஸ்ட் வந்து அடிக்குது. ஸோ யாரை நம்ம மேலே தாக்குதல் பார்த்தீங்கன்னா பண்ணதுன்ட்டு அந்த டீமன் பார்க்கும்போது ஸோ அப்போ தான் அந்த இடத்துல நம்ம கிர்லின் மாசம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாப்பி. ஸோ நம்ம கிர்லின் என்ட்ரி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில டீமன்ஸை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி போட்டு தள்ளிட்டு ஸோ அந்த ஒரு ஏலியன் குழந்தையை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற அப்படி. ஸோ காப்பாற்றிட்டு ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம கிர்லின் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா வர கிடையாது. ஸோ கூட நம்ம கோகனும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கா அப்படி. ஸோ கோகன் கிட்டே இந்த ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா நான் காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதே சமயத்தில் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நல்ல விஷயம் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்ருக்கீங்க. பட் இருந்தாலுமே நம்மளுடைய கெஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லும்போது தான் அந்த இடத்துல இன்னும் நிறைய டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றாங்க. நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்த போடுறாங்க. நீ தான் என்னுடைய பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்க, அப்போ நீ தான் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு, நாங்கள் உன்னுடைய கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோகன் கிட்ட அப்படியே பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு அப்படியே நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா முடிக்க பார்க்க. பட் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த டீமன்ஸ் நம்ம சமாளிச்சதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. அதனால இவங்களை ட்ரிக்காக தான் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி ஸோ போட்டு தலையாகணுன்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்சிமெண்ட் பேக் இருக்குல்ல அதை அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி வீசுறா அப்படி. ஸோ அந்த இதில் டிஸ்ட்ரக்ஷன் ஆன அந்த டீமன்ஸ் எல்லாத்தோட தலையை பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் தனியாக பிச்சை எடுத்துறா அப்படிங்க. ஸோ ஜஸ்ட் சின்ன ஒரு கவனக்குறைவில் அங்கே இருக்கக்கூடிய டீமன்ஸோட கதை பார்த்தீங்கன்னா முடிய அந்த சமயத்தில் நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா பாராட்டுற அப்படி. அந்த சமயத்தில் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா கிர்லினை பார்த்தீங்கன்னா பாராட்டுறது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிக்லோ சொன்ன விஷயத்த நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த சாதாரண டீமன்ஸ் மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்க கிடையாது. இந்த டீமன் கிங் அண்ட் இந்த டீமன் எம்பரர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. அவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்போ தான் நம்ம கிர்லினுக்கு பார்த்தீங்கன்னா புரிய வருது. ஸோ நம்ம பவர்ஃபுல்லாக தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிர்லின் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க. அப்போ டக்குனு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா நம்ம கிர்லினை பார்த்தீங்கன்னா நகர சொல்கிற அப்படி. என்னன்னா ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் வந்து நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அடிக்குது. ஸோ கோகனுக்கு பயங்கரமாக அடி பார்த்தீங்கன்னா பட்டிருக்கு. ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டீமன் கிங்கா எம்பரர்னு பார்த்தீங்கன்னா தெரியல. பட் அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா இந்த கவுபாய் கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்க. அவங்கள இந்த கெட்டப் நல்லா பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கவுபாய்ஸ் எல்லாம் எப்படி இந்த பிஸ்டல் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீமன் பிஸ்டலை பயன்படுத்தி தான் நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா சுட்டிருக்கு அப்படி. அதே சமயத்தில் அந்த ஒரு டீமனை இந்த பக்கம் நம்ம கர்லின் அண்ட் கோகன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பார்த்துறாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம கோகனுக்கு அடிபட்டிருக்குல்ல இந்த சென்சிபியனை சாப்பிட்டு இந்த ஜிங்கை பூஸ்ட்டை பயன்படுத்தி அப்படியே அந்த ஒரு டீமன் கிட்ட சண்டை போடுறதுக்கு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா போக. ஸோ கிர்லினை சேஃபாக இருக்கு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த டீமன் கிட்ட சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போக. ஸோ அந்த ஒரு டீமனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணி இந்த காயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அந்த காயங்கள் பார்த்தீங்கன்னா டக்குனு குணமாயிடுச்சுல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை டீமனாக பார்த்தீங்கன்னா இருப்பானா அப்படின்ட்டு நம்ம கோகனை சந்தேகம் பார்த்தீங்கன்னா படுற அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இவன் டீமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவன் கண்டிப்பாக மோட்டலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும்ட்டு. ஸோ அந்த ஒரு டீமனு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஸோ எதுக்காக இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, எங்களோட சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ண வந்திருக்கியா, ஸோ இந்த வீக்கானவங்களுக்கு நீ ஹீரோவாக இருக்கிறதுக்கு நீ விருப்பப்படுறியா அப்படின்ட்டு நம்ம கோகன் கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கூட நான் சேலஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண வரல, உன்னை போட்டு தள்ளுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம கோகன் கெத்தாக பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ இதை கேட்டு அந்த ஒரு டீமனுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சிரிப்பு பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ நீ என்ன கொல்ல வந்திருக்கியா அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் நக்கல் அடிச்சிட்டு டக்குன்னு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இறங்கிற அப்படிங்க. ஸோ அடிச்சிட அப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்க. ஸோ ஒரு சாதாரண மோட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு அந்த டீமனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவன் சாதாரண ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ஸோ தன்னுடைய அந்த பிஸ்டல் பவர் இருக்குல்ல நம்ம லூசிப் தான் அந்த ஒரு பிஸ்டலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்லிப்பா அப்படி. ஸோ அந்த ஒரு பிஸ்டலை பயன்படுத்தி அப்படியே டேரெக்டாக நம்ம கோகனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண நம்ம கோகனுக்கு பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. அதனால நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நார்மல்லேருந்து வேலைக்கு ஆகுது. சூப்பர் சைன் 2க்கு பார்த்தீங்கன்னா மாறலான்ட்டு. ஸோ நம்ம கோகன் இந்த சூப்பர் சைன் 2 டிரான்ஸ்மிஷனுக்கு மாதிரி அந்த ஒரு டீமனோட அட்டாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற அப்படி. பட் இருந்தாலுமே ஸோ அந்த ஒரு டீமன் செம்ம ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால நம்ம கோகனால் பார்த்தீங்கன்னா சமாளிக்க பார்த்தீங்கன்னா முடியலைங்க. ஸோ அதனால் நம்ம கோகனுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம கிர்லின் என்னாச்சு கோகன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஸோ ரிலாக்ஸ் ஆகிடுங்க கிர்லின், நான் இன்னும் ஆரம்பிக்கவே பார்த்தீங்கன்னா கிடையாது, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கவே பார்த்தீங்கன்னா போகிறேன், அதனால் நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய அந்த ரெட் கலரில் இந்த பீஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல ஸோ அதை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவேக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா பண்ணுற அப்படி. ஸோ அப்படியே கண்கள் அப்படியே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா மாற இனிமேல் தான் என்னுடைய ஆட்டமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுதுட்டு. ஸோ நம்ம கோகன் அந்த ஒரு டீமனை பார்த்துட்டு சொல்ல அதே சமயத்தில் இந்த டீமன் ட்ரெயிலத்தில் நம்ம வெஜ்டோ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. வெஜ்டோ பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் 3க்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறா அப்படிங்க.
ஸோ செக்டர் 3ல பார்த்தீங்கன்னா ஸோ டீமனை எதிர்கொள்றதுக்காக ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கேன். அந்த இடத்துல அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா வர. ஸோ டீமன் எம்பரரை பார்த்தோன்னே நம்ம வெஜிடோக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக குழந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ குழந்த மாதிரி இருக்க நீங்களும் இந்த டீமன் எம்பரராடா அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கேட்க அப்படியே அந்த ஒரு டீமன் எம்பரர் நம்ம வெஜிடோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வர அப்படி. ஸோ பார்க்கறதுக்கு என்னதான் நான் குழந்த மாதிரி இருந்தாலுமே என்னுடைய போஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமானது. என்னுடைய போஸ் மட்டும் கிடையாது, என்னுடைய தந்திரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. பட் இருந்தாலும் வெஜிடோவை பார்த்தீங்கன்னா பாராட்டுறா. ஏன்னா இது நான் வரைக்கும் எவனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கிடையாது. முதலாக நீ பார்த்தீங்கன்னா வந்திருக்க, நான் டீமன் எம்பரரா ஆனக்கப்புறம் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் நம்ம வெஜிடோ பார்த்து சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்தில் நம்ம டக்குன்னு நம்ம வெஜிடோ பவுஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு டீமன் எம்பரரை பார்த்தீங்கன்னா உதைக்கிற அப்படிங்க. ஸோ அப்படி உதைக்கும் போது அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லிக்விட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மாறுற அப்படி. லைக் நம்ம பூவோட எபிலிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. ஸோ நம்ம வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா புரியல, ஒரே அடியில் செத்துட்டானா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பட் அந்த ஒரு டீமன் எம்பரர் இன்னும் சாக கிடையாது, உயிரோட தான் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்க. ஆக்சுவலாக நான் ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா நீ சொன்னில, பட் நான் குழந்தையா இருந்தாலுமே செக்டர் 3யோட டீமன் எம்பரராக பார்த்தீங்கன்னா இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய போர் மட்டும் முக்கியம்ட்டு நீ நினச்சிக்காத. ஸோ அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் எம்பரர் இல்லத்தனமாக சிரிக்கும் போதே டக்குன்னு நம்ம வச்சுட்டோம் பின்னாடி போய் அப்படியே அந்த ஒரு டீமன் எம்பரரை பார்த்தீங்கன்னா அடிச்சிட அப்படிங்க. ஸோ அடிக்கும்போது திரும்ப அந்த லிக்விட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாறிட அப்படியே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தெரிகிற அப்படி. ஸோ வெஜிடோக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா புரியல, பட் அந்த ஒரு லிக்விட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு பார்த்தீங்களா, திரும்ப பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் பார்த்தீங்கன்னா ஆற அப்படி. ஸோ பரவாயில்ல, நல்ல ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ண அப்படின்ட்டு அந்த ஒரு டீமன் எம்பரர் அப்படியே சிரிச்சுட்டே நம்ம வெஜிடோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது. ஆக்சுவலி இவ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கா. லைக் இந்த பூவோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு, சீக்கிரமாக ரீஜென்ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிடுற. அதனால இவனுடைய எபிலிட்டி உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்க போல இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பக்கம் அந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா டக்குனு தன்னுடைய பேக்கெட்லேருந்து ஒரு ஸ்னைப்பை பார்த்தீங்கன்னா எடுக்கிற அப்படிங்க. ஐ மீன் கத்தி பார்த்தீங்கன்னா எடுக்கிற அப்படி. ஸோ கத்தி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறான், இதை வச்சு தான் நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா கொல்ல போகிறானா அப்படின்ட்டு பார்க்கும்போது பட் நம்ம வெஜிடோவை அவன் கொல்ல கிடையாது. பட் அதுக்கு பதிலாக ஸோ தன்னுடைய முதுகில் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு இறக்குற அப்படிங்க. ஆக்சுவலாக அந்த கத்தியை வச்சு குத்தும் போது இந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பார்த்தீங்களா, அப்படியே ரத்தம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நம்ம வெஜிடோ இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கா, ஏதோ ஃப்ரீக்காக பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ சொல்ல. அதே சமயத்தில் அந்த முதுகில் குத்துனா அப்படிங்களா அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதில்ல. ஸோ அந்த ரத்தத்துலேருந்து அந்த டீமன் எம்பரருக்கு இந்த கைகள் பார்த்தீங்கன்னா முளைக்குது. லைக் நம்ம டியானுக்கு முளைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டீமன் எம்பரருக்கு கைகள் பார்த்தீங்கன்னா முளைக்க இப்போ நான் ரெடியாக பண்ணியிருக்கேன், ப்ளே பார்த்தீங்கன்னா பண்ணலாமான்ட்டு அந்த ஒரு டீமன் எம்பரர் நம்ம வெஜிடோ கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வர. அதே சமயத்தில் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா உன்னால் மட்டும்தான் இந்த 4 ஆர்ம்ஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும்ட்டு கிடையாது. ஆக்சுவலாக என்னாலையும் அந்த 4 ஆர்ம்ஸை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும்ட்டு. ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா இந்த டியானோட டெக்னிக் இருக்குல்ல, அந்த முதுகில் கூட இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கையை பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடிய அந்த டெக்னிக் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 4 ஆர்ம்ஸை பார்த்தீங்கன்னா வர வைக்க அப்படியே அந்த ஒரு ஃபைட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஸோ டீமன் எம்பரருக்குமே அப்புறம் நம்ம வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ஃபைட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. ஸோ குழந்தை தான், பட் இருந்தாலும் வேற லெவலில் டீமன் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கா அப்படி. நம்ம வெஜிடோவே பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படி. நான் இதனை வரைக்கும் சந்திச்ச டீமன்ஸ்லேயே நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்க, அதே மாதிரி மற்ற டீமன் மாதிரி நீ ஒரு ஆர்டினரி டீமன் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவன் தான், நான் உன்னை ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கேட்டு அப்படியே உன்னுடைய பேர் என்னன்ட்டு நம்ம டீமன் கேட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த டீமன் எம்பரரோட பேர் பார்த்தீங்கன்னா கெஞ்சிங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறா. ஸோ கண்டிப்பாக உன்னை நான் ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன், பட் உன்னுடைய பேர் என்னன்ட்டுலாம் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா உன்னுடைய பேர் ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், காட் கலர் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்டாவது சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஓகே உன்னை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் தான், பட் இருந்தாலும் இந்த ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கட் ஆக போகுது. ஸோ அதை நினச்சதா கொஞ்சம் வருத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆக்சுவலாக தன்னுடைய அந்த 4 ஆர்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த காட் கலர் பிளேடை கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம கிஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண வர. பட் நம்ம கிஞ்சி ஜஸ்ட் நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு கத்தி தானே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கா அப்படி. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வெஜிடோ இதை விட நீ பெட்டரான ஒரு ஆப்ஷனை எனக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தினால தான் உன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். அதனால் இதை வீசிட்டு வேறு ஏதோ புதுசாக ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா இந்த டீமன் எம்பரர் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் டீமன் எம்பரர் வெல் அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம், உன்னால் என்ன முடியுமோ பண்ணு, நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ டீமன்
டீமன் எம்பரர் சண்டைக்கு போக அதே சமயத்தில் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாறிடா அப்படிங்க. ஸோ திரும்ப நம்ம வெஜிடோ அடிக்கும்போது டேரெக்டாக அந்த லிக்விட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாறிடா அப்படி. ஸோ பெருசாக அந்த டீமன் எம்பரருக்கு அடி பார்த்தீங்கன்னா பண்ணல, நம்ம வெஜிடோக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுது. பட் இருந்தாலுமே ஸோ அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வெஜிடோவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடிக்க பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ அதனால் நம்ம வெஜிடோ லைட்டாக உஷாராக இருக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் நம்ம வெஜிடோக்கு விட அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஸோ வெஜிடோவோட அந்த தலையை தனியாக பார்த்தீங்கன்னா கட் பார்த்தீங்கன்னா எடுத்துடுறா அப்படிங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் சொல்லிக்கலாம் நான் உன்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்டானுட்டு, அதை நீ மறந்துட்டு அப்படின்ட்டு ஸோ அந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம வெஜிடோவோட தலை தண்ணியை பார்த்தீங்கன்னா கண்டு விழுகுது. அண்ட் நம்ம வெஜிடோ இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. ஸோ வெஜிடோ அப்படியே பதறிட்டு இருக்க, பட் டக்குன்னு நம்ம வெஜிடோவோட தலை மட்டும் தனியாக சிரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த டீமன் எம்பரருக்கு பார்த்தீங்கன்னா புரியல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த வெஜிடோவோட தலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே நம்ம டீமன் எம்பரருக்கு முன்னாடியே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஆயிடுது. அந்த டீமன் எம்பரர் கெஞ்சிக்கு பதிலாக லைட்டாக பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. அண்ட் இந்த இடத்துல நம்ம வெஜிடோக்கு தான் இந்த பூவோட எபிலிட்டி இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தன்னுடைய தலையை திரும்ப ரீஜெனரேட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுற அப்படி. அண்ட் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கலாம், மேபி என்னுடைய கை கால் என் தலை இல்லைன்னா என்னை மொத்தமாக நீ 1000 பீஸாக கூட பார்த்தீங்கன்னா கட் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் இருந்தாலுமே என்னால் திரும்ப பார்த்தீங்கன்னா வர முடியும். ஸோ ஈச் பீஸ் உன்னை விட பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் உன்னால் என்னை எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி அந்த ஈச் பீஸ்லேருந்து கூட என்னால் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் பார்த்தீங்கன்னா ஆக முடியும்ட்டு சொல்ல இந்த இடத்துல அந்த டீமன் எம்பரருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ அதே சமயத்தில் நம்ம வெஜிடோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் உன்னுடைய பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வரேன், உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கதான் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், க்ளோஸாக பார்த்தீங்கன்னா வரேன், பட் நீ அதை மதிக்காமல் விலகி பார்த்தீங்கன்னா போகிற அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த இடத்துல நம்ம வெஜிடோக்கு என்ன க்ளோஸாக பார்த்தீங்கன்னா வரையா, அதை நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணவே கிடையாது. ஸோ மற்ற டீமன்ஸ் எப்படி மற்ற 7 டீமன் எம்பரர்ஸ் எப்படி நான் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பண்ணணும் எப்படி பார்த்தணும். ஸோ அது மாதிரி தான் உன்னையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ உன்னை டிஃபீட் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்ட்டு ஸோ இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அது சமயத்தில் அந்த டீமன் எம்பரர் நம்ம வெஜிடோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போக ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணுற அப்படியே ஹக் பண்ணி தன்னுடைய அந்த காட் ஸ்லேயர் பிளேட் இருக்குல்ல ஸோ அதை பயன்படுத்தி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெட்டிடுற அப்படிங்க. அந்த ஒரு டீமனுக்கு பயங்கரமாக காயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. எதுக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிசப்பாயின்ட் பார்த்தீங்கன்னா ஆகிற அப்படி அப்செட் பார்த்தீங்கன்னா ஆகிற அப்படி ஆகும்போது அவனுடைய பவர் அந்த டீமன் எம்பரரோட பவர் பார்த்தீங்கன்னா தாறுமாற இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே ஃபுல்லாக அந்த லிக்விட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாறிட அப்படி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பலத்தால் ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, ஸ்ட்ரென்த் வைஸ் அவங்க பவர்ஃபுல். பட் இந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா மென்டலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ இவன் எமோஷனாக இவனுடைய பவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ இதை நம்ம ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா செஞ்சாகணுட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா யோசிக்க, பட் அதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் அந்த டீமனோட பவர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆச்சு. பயங்கரமாக ஜெய்ஜாண்டிக்கான அந்த ஒரு லிக்விட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா மாறிட அப்படிங்க. ஸோ மாறினக்கப்புறம் டேரக்டாக நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிற அப்படிங்க. ஸோ வெஜிடோவை அப்படியே தூக்கி வீச வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா விடுது. வெஜிடோ பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அப்படியே. ஸோ இவ மைண்ட் அப்செட் ஆனால் இவன் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனால் இவன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாறா. இவன் சிரிச்சுட்டு இருக்கும் போதே இவனை நம்ம போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி நினச்சிட்டு இருக்கேன். அந்த அடிப்பட்டு கீழே கிடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ எலும்பு கூடுகளாக பார்த்தீங்கன்னா இருக்குது, மண்டை ஓடு எலும்புகள்ன்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்குற அப்படி. ஆக்சுவலி இதில் இந்த டீமன்ஸோட எலும்பு கூடுகள் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா அப்படி. ஒருவேளை இவன் சொன்ன மாதிரியே தனியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கானா அப்படின்ட்டு வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக அந்த எலும்பு கூடுகளை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். பட் எது எப்படியோ ஸோ இவனை நம்ம டிஃபீட் பண்ணி ஆகிட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டீமன் எம்பரர் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போக ஸோ 2 பேருமே மாறி பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. பட் இதில் அடிப்படுறது நம்ம வெஜிடோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. ஆனால் அந்த டீமன் எம்பரர் படம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இனிமேல் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஆரம்பிக்க வேண்டியதை நீ தான் என்னை விட்டுட்டு போகிற இல்லை, அதனால் செகண்ட் ஸ்டெப்பை நீ அனுபவிக்க போகிற அப்படின்ட்டு இந்த இடத்துல அந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த இடத்துல நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த எலும்பு கூடகளோட பார்த்தீங்கன்னா இருந்துச்சுல அதற்கெல்லாம் காரணம் வேறு யாரும் கிடையாது, இந்த டீமன் எம்பரர் தான். ஸோ பையவுல கூட சண்டை போட்டு தான் அத்தனை எலும்பு கூடுகள் அத்தனை பேர்த்தி பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்கா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த இடத்துல பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. ஸோ அந்த அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ணுறா அப்படிங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது வெஜிடோவோட அந்த கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஸ்னைப்பை வச்சு அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணிடுற அப்படின்னு. ஸோ வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் வெஜிடோ இதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்காகுது, இந்த பிளட் ட்ரிக்கில் எங்கிட்ட வேலைக்காகுது, நான் ஆல்ரெடி அதை பார்த்தவா அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சிருக்கேன், மிஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. ஸோ ஸ்டெப் 2 இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் கொஞ்சம் விசித்திரமாக பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த அதே சமயத்தில் நம்ம வெஜிடோக்கு பயங்கர ஷாக்காக பார்த்தீங்கன்னா போகுது. ஏன்னா நம்ம அந்த டீமன் எம்பரரோட அந்த லிக்விட்ஸ் இருக்குல்ல அந்த பிளட் இருக்குல்ல அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோவோட உடம்பு
உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகுது. லைக் இந்த பேபி வெஜிடா எப்படி ஸோ வெஜிடாவோட உடம்புல அப்புறம் நம்ம ட்ரங்க்ஸோட உடம்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா போவோம் அப்படி. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடாவோட உடம்புல அந்த டீமன் எம்பரர் நம்ம கெஞ்சியோட பிளட் அப்படியே நம்ம வெஜிடா உடம்புக்குள்ளே போய் ஸோ வெஜிடோ என்ன பண்ணுறதுனே பண்ண தெரியல. ஸோ டக்குன்னு தன்னுடைய ஹீலிங் எபிலிட்டி பயன்படுத்தி அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண. பட் இருந்தாலுமே அந்த பிளட் உள்ள பார்த்தீங்கன்னா போயிடுது. பட் நம்ம வெஜிடோக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எது தெரியல. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. பெருசாக இவனால் எது ஆகாது அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா நினைக்க. பட் இல்லை, இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக போகுது. நீ இங்கிருந்து போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னில்ல, பட் உன்னால் பார்த்தீங்கன்னா போக முடியாது. அந்த எலும்புக்கூடுகள் எப்படி கிடக்குதோ அதே மாதிரி நீயும் ஒரு எலும்புக்கூடாக பார்த்தீங்கன்னா கிடக்க போகிற அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோவை வெறி பார்த்து வெஜிடோக்கு கடுப்பாகி ஒரு எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு இந்த பக்கம் அடிக்கலான்ட்டு ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ண. பட் வெஜிடோவில் எனர்ஜி பிளாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா விட முடியல. ஸோ வெஜிடோவில் என்ன நடக்குதுன்னே பார்த்தீங்கன்னா போயிடல. ஒருவேளை அவனுடைய பிளட்டை தான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணமா அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா யோசிக்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல காரணம் நான் தான், என்னுடைய பிளட்டு தான் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த இடத்துல நம்ம வெஜிடோவோட கண்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் கலர்லையுமே அப்படியே இந்த பிளாக் கலரில் ஐ மீன் அந்த ஃப்ரீக் டீமன் எம்பரருக்கு எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோவோட கண்கள் பார்த்தீங்கன்னா மாற. இந்த இடத்துல அந்த ஒரு டீமன் எம்பரர் நம்ம வெஜிடோவோட பாடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு அப்படி. ஸோ இது வந்து என்னுடைய ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டி, ஐ மீன் இந்த பிளட் டீமன்ஸுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிலிட்டி அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்ல. அப்போ தான் நம்ம வெஜிடோக்கே பார்த்தீங்கன்னா புரிய வருது. ஆக்சுவலி இந்த பிளட் டீமன் ஆல்ரெடி நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பார்ல இந்த மல்டிவர்ஸில் இந்த 5 ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியில் அவனும் ஒருத்தனை இருந்திருப்பான்ல. ஸோ அவங்களோட ஃபைட் பண்ணது நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஞாபகத்துக்கு பார்த்தீங்கன்னா வர. அந்த சமயத்தில் இந்த இடத்துல அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நமக்கு கிடைச்சான்ட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் அப்படி இல்லை, நீ தப்பானவ. ஸோ நீயும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு போகலான்னு தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பார்த்தீங்கன்னா பண்ணேன். அதனால நான் உன்னை விடுறதா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீ இதே இடத்துல அந்த எலும்பு கொடுகளாக இருக்க போகிற அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த இடத்துல நம்ம வெஜிடோவோட பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறதுனே பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம வெஜிடோ அப்படியே அந்த டீமனோட கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படி. அந்த டீமன் எம்பரர் நம்ம வெஜிடோவை முழுசாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து அப்படியே அந்த வெஜிடோவை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீஸாக பார்த்தீங்கன்னா ஆகிக்கிற அப்படிங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். பட் அந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நீ எது பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் என்னை விட்டு போகிறதுலேயே பார்த்தீங்கன்னா குறியாக பார்த்தீங்கன்னா இருந்தேன். அதனால் உனக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா முடிவு அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடோவோட உடம்புல தன்னுடைய பிளட் செலுத்தினா அப்படி இல்லை. ஸோ அதை பயன்படுத்தியே நம்ம வெஜிடோவையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளட் மழையாக பார்த்தீங்கன்னா பொழிய வச்சுட்டு அப்படி. ஐ மீன் வெஜிடோவோட எந்த ஒரு எலும்பு கூட பார்த்தீங்கன்னா மிஞ்சில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் எம்பரரோட அந்த பிளட்டாக அப்படியே தெரிக்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ ஒரே ஒரு கை மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா வருதுங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக நம்ம காபா தான் பயங்கர அடிபட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படி. ஸோ கலிஃப்லாக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஸோ நம்ம காபா அப்படியே ஒத்த கையில் ஐ மீன் ரைட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா எவனோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானாட்டிருக்கு. ஸோ ஒத்த கையில் அப்படியே நம்ம காபா தட்டு மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வர. ஸோ இதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.